இல்ல அதை சொன்ன நீங்க கவனிக்க தவறிட்டீங்க. அதான் உலகத்தின் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எங்கள் மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. இங்க ஆங்கிலம் கட்டாய பாடமா இருக்கும். ஆங்கிலேயருக்கு இணையா என் பிள்ளைகளுக்கு எழுதவும் பேசவும் அதை படிக்கவும் நாங்க கற்றுக் கொடுத்துருவோம். விடுமுறை காலங்களில் கூட ஆங்கிலேயர்களை இல்லாம அமெரிக்கா உச்சரிப்பு அமெரிக்கா, பிரிட்டன் உச்சரிப்பு அந்த அவர்களை ஒரு இடைக்கால பேர ஆசிரியர்கள் அப்ப கொண்டு வந்து அவங்களுக்கு அந்த உச்சரிப்புலாம் கற்றுக் கொடுப்போம். நாங்க அதை மெனக்கெடுவோம். அப்புறம் உங்களுக்கு ஆங்கிலம் கட்டாய பாடமொழியார் கெடுவாய்ப்பா வெள்ளக்காரர்கள் ஆண்டதுனால ஒரு தொடர்பு மொழியா அது இருக்கு. அப்ப அதுவுமே ஐரோப்பிய நாடுகளில் பயன் இல்லை. பிரான்ஸ் எல்லாம் ஆங்கிலம் பேசவே மாட்டான், பேச மாட்டான். நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சில நாடுகள் அது பயன் இருக்குது, கத்துக்கலாம். விரும்பினா ஹிந்தி கத்துக்கிற, ஹிந்தி என்ன மொழி படிக்கணும்னு என் பிள்ளைய கேட்குதோ ஆங்கிலம் கட்டாய பாடத்தில் வந்துருது. விருப்பமா நான் பிரெஞ்சு கத்துக்கிறேன், அதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம். ஹிந்தி கத்துக்கிறேன், வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்ல நான் ஸ்பானிஷ் கத்துக்கிறேன், லத்தீன் கத்துக்கிறேன், எது வேணாலும் நீங்க விரும்பினா அது பயிற்றுவிக்கப்படும். அதான் உலகத்தின் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எங்கள் மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. புரியுதா?